Welcome to Future Vision students. PGTRB Physics. Unit 4. Quantum Mechanics. So, Unit 4 Quantum Mechanics la first topic number failures of classical mechanics. Next, black body radiation, wave particle duality, postulates of quantum mechanics, wave function and properties, expectation values, Heisenberg's uncertainty principle, Schrodinger's equation, time dependent and time independent. So, topic 2 la eigenvalue problems, particle in a box, one dimensional and three dimensional. Next, particle in a finite well and barrier tunneling harmonic oscillator. The third topic is operators, that is ladder operators, angular momentum operator, hydrogen atom spin, Stern-Gallac experiment. The fourth topic is approximation methods, variational method principle, time independent, first and second order, degenerate non-degenerate perturbation theory, time dependent perturbation theory, Fermi golden rule, identical particles, relativistic quantum. Next, the fifth topic is mechanism, Pauli spin matrices, Dirac and Klein-Cartan equation, commutators, scattering theory, scattering cross-section, scattering by a central potential, partial wave analysis, Breit-Wigner formula. Today, let us see about the first one, failures of classical mechanics. So, the first point, failure of classical mechanics. It failed to explain the particle which are not observable and not distinguishable. ஸோ நமக்கு தெரியும் லைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட்டை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொப்போஸ்ட் பண்ணது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஏர்லியர் சயின்டிஃபிக் அப்ரோச்சஸ்லாம் கொடுத்தது சார் ஐசக் நியூட்டன். அவர் தான் வந்துட்டு காப்பர்ஸ்குலார் தியரி அப்படிங்கிற ஒரு தியரியை வந்துட்டு ஃப்ரேம் பண்ணார். ஸோ அப்படி அக்கார்டிங் டு ஹிஸ் ஐடியா பார்த்தோம்னா லைட் இஸ் மேட் அப் ஆஃப் பர்ஃபெக்ட்லி வெரி ஸ்மால் எலாஸ்டிக் பார்ட்டிகல்ஸ் கால்ட் காப்பர்சல்ஸ் that moves in a straight line. Okay, next, these corpuscles which moves in a straight line will undergo the phenomena like interference, diffraction and polarization. All these phenomena could not be explained by this classical mechanics. Okay, apart from this classical mechanics, these interference, diffraction and polarization could not be explained, and the another alternative purpose was developed by Huygens, Young and Fresnel, who proposed the wave theory of light. ஸோ நம்ம கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் போகுது.
ஸோ இட் இஸ் மேட் அப் ஆஃப் சம் பார்ட்டிகல்ஸ் அவ்வளோதான். பட் அந்த பார்ட்டிகல்ஸை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதோட நேச்சர் என்ன, அது எப்படி வந்து பிஹேவியர் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணல. ஸோ அதை தான் இங்கேயும் சொல்லியிருக்கிறாங்க, விச் ஆர் நாட் அப்சர்வபிள் அண்ட் இன்டிஸ்டிங்விஷபிள். ஸோ அதோட டைஃப்ராக்ஷன், இன்டர்ஃபரன்ஸ், போலரைசேஷன், ஸோ இதெல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சொல்ல சொல்லலை கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக வந்துட்டு ஹைஜன்ஸ், யங் அண்ட் பர்சனல் அவங்கெல்லாம் வந்துட்டு வேவ் தியரி ஆஃப் லைட்டை வந்துட்டு டெவலப் பண்ணும்பொழுது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா லைட் ப்ராபகேட்ஸ் அஸ் வேவ்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து இதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவா வந்துட்டு எதையுமே வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்துட்டு கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல கொடுக்கல. ஸோ லைட் ப்ராபகேட்ஸ் அஸ் வேவ்ஸ் த்ரூ த இன்விசிபிள் மீடியம் கால் ஈத்தர் அப்படின்ற அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுவுமே வந்துட்டு நம்ம கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 19th செஞ்சுரியில் ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் அப்படிங்கிறவர் ஒரு டிஃப்ரெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைட்டை கொண்டு வந்தார். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் இருக்குது. ஸோ வந்து இது அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பார்த்தீங்க அப்படின்னா பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதராக இருக்குது இந்த டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன். ஸோ இதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு நிறைய பிஹேவியர் ஆஃப் லைட்டை வந்து நம்ம ஸ்டடி பண்ண முடியும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்தாரு. ஸோ அதை தாண்டி மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் லைட். ஸோ இதில் வந்து லைட் ட்ராவல்ஸ் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன் அந்த காப்பர்ஸ்குலாஸோட நின்னது வந்து நமக்கு கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் தான். ஃபர்தராக நம்ம ஸ்டடி பண்ணது எல்லாமே குவாண்டம் மெக்கானிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து இட் ஃபெயில் டு எக்ஸ்பிளைன் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆட்டம். இட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆட்டம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆட்டம்க்கு வந்து ஸ்டெபிலிட்டி எப்படி கிடைக்குது அப்படின்னா நமக்கு வந்து இங்கே நியூக்ளியஸ் இருக்கு, நியூக்ளியஸ், புரோட்டான் அண்ட் நியூக்ளியஸ். ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்விங் அரவுண்ட் த ஆர்பிட். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்விங் அரவுண்ட் த ஆர்பிட் இருக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டெபிலிட்டி வந்து நம்ம எப்போ சொல்லுவோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆர்பிட்டும் அந்த குறிப்பிட்ட அளவு எலக்ட்ரான்ஸை வந்து அது வந்து இருக்குது அப்படின்னா தான் நம்ம வந்து ஸ்டெபிலிட்டி பற்றி சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டெபிலிட்டியை வந்து இட் குட் நாட் எக்ஸ்பிளைன். ஸோ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் குட் நாட் எக்ஸ்பிளைன் அபவுட் த ஸ்டெபிலிட்டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அண்ட் காம்ப்டன் எஃபெக்ட். So it could not explain about the photoelectric effect and Compton effect. So photoelectric effect. So ஐன்ஸ்டீன் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் photoelectric effect. ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா யூஸிங் குவாண்டம் ஐடியாஸ் தான். ஸோ திஸ் photoelectric effect வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின்லி யூஸிங் குவாண்டம் உடைய ஐடியாஸ். அப்போ கண்டிப்பாக வந்து இது குவாண்டம் ஃபிசிக்ஸ் அந்த பீரியட்ல தான் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கண்டைன்ஸ் டிஸ்கிரீட் பேக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஓகே, அந்த டிஸ்கிரீட் பேக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜி கால்ட் ஃபோட்டான்ஸ், அதோட எனர்ஜி வந்து E is equal to h mu அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காரு. So when a photon strikes a metallic surface, a part of its energy is used to release an electron, while the remaining energy appears as the kinetic energy of the ejected electron. அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு எஃபெக்டை வந்து கண்டுபிடிச்சிருந்தாரு. ஸோ இந்த ஃபோட்டான் எலக்ட்ரிக் எஃபெக்ட் மெயினாக பேசிக்காக வந்து இது வந்து எதை பற்றினா ரிலேட்டட் டு ஃபோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ். பிகாஸ் ஃபோட்டான்ஸ் தான் வந்துட்டு ஒரு டிஸ்கிரீட் பேக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜி இன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனில் இருக்குது. when these discrete packets of energy when strike the metallic surface they will release an electrons. ஸோ அந்த எலக்ட்ரானோடைய ரிலீஸ் ஆகிற எலக்ட்ரானுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ரிலீஸ் பாதி எனர்ஜி எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணுறதுக்கும் மீதி ஆஃப் எனர்ஜி வந்து அந்த கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த எஜெக்டட் எலக்ட்ரானுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சவர். ஸோ இந்த ஹெச்மியூ அப்படின்றத வந்து நம்ம இவர் எப்படி எழுதினாருன்னா அது கண்டுபிடிச்சி அதுகெயின் ஹெச்மியூ நாட் ப்ளஸ் ஹாஃப்
mv ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஸோ திஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டுமே வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் தே குட் நாட் எக்ஸ்பிளைன்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு காம்ப்டன் எஃபெக்ட். ஸோ இந்த காம்ப்டன் எஃபெக்ட் அப்படிங்கிறது when an x-rays, ஸோ இட் வந்து இப்போ ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வந்து ஃபோட்டான்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ரேஸ் எடுத்துக்கிறாங்க. when x-rays scatter of electrons in a graphite block, ஒரு graphite blockல when subjected the x-rays, then it will scatter off the electrons. so the scattered spectrum, அது வந்து ஸ்பெக்ட்ரமாக நமக்கு கொடுக்குறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்சிடென்ட் வேவ் லென்த் ஆஃப் த எக்ஸ்ரேவோட சேம் வேவ் லென்த்தாக வர்றது, இன்னொன்று லாங்கர் வேவ் லென்த்தாக வர்றது. ஸோ இந்த 2 வேவ் லென்த்தையும் வந்து இவர் வந்து ஸ்டடி பண்ணி நமக்கு வந்து அதில் காம்ப்டன் வேவ் லென்த் அப்படிங்கிறதையே வந்து நமக்கு கான்செப்டாக கொடுத்துருந்தாரு. ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு காம்ப்டன் எஃபெக்ட். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் நமக்கு வந்து இதை பற்றின ஸ்டடீஸ் எதுவுமே கிடையாது. ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு the fourth point is black body curve. ஸோ black body curve அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு black body ரேடியேஷனில் வரக்கூடிய கர்வ்ஸு. ஸோ இந்த black body ரேடியேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த ரேடியேஷன்னால் வரக்கூடிய அந்த எனர்ஜி டென்சிட்டி, ஸ்பெக்ட்ரல் எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் த ஒரு black body curve கேவிட்டி, அதோட எனர்ஜி எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா அந்த ரேடியேஷனோட ஃப்ரீக்வன்சி மியூவை பொறுத்து இருக்கும். அதே மாதிரி அந்த டெம்பரேச்சர் ஆஃப் த black body கேவிட்டி அதை பொறுத்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் த தெர்மோடைனமிக் கன்சிடரேஷன்ஸ். ஸோ அந்த தெர்மோடைனமிக் கன்சிடரேஷன்ஸ் அப்படின்னா நமக்கு வந்துட்டு தெர்மோடைனமிக் வேரியபிள்ஸ் இருக்குது. டெம்பரேச்சர், ப்ரெஷரு, அந்த மாதிரி என்தால்பி நிறையா இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறைய வந்து ஒரு மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் வந்து போடும் பொழுது நம்மளால் வந்துட்டு கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் அது வந்து போட முடியல. ஸோ வீன் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாரு. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா லோவர் ஃப்ரீக்வன்சிக்கு வந்து மேட்ச் ஆகலை இந்த மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன். அதே மாதிரி நமக்கு வந்துட்டு ரேலே அண்ட் ஜீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் வந்து ஒரு சயின்டிஸ்ட்டு, அவங்களும் வந்துட்டு இந்த பிளாக் பாடி ரேடியேஷனுக்கு கொடுக்குறாங்க. அது வந்து ஹையர் ஃப்ரீக்வன்சிக்கு நமக்கு வந்து அது வந்து பதில் கிடையாது. ஸோ த inability of classical physics to derive the universal formula, ஒரு யூனிவர்சல் ஃபார்முலா வந்து இந்த பிளாக் பாடி கர்வுக்கு வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸால் வந்து கொடுக்க முடியல அப்படிங்கிறது தான் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் ஃபெயில் டு எக்ஸ்பிளைன் த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். ஸோ இது வந்து ஃபெயில் டு எக்ஸ்பிளைன் த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். ஸோ இந்த ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹைட்ரஜன் ஆட்டமில் இது இருக்குது, சீரீஸ் இருக்குது. ஸோ என்னென்ன சீரீஸ் உங்களுக்கு தெரியும். அதாவது நம்ம ஹைட்ரஜன் ஆட்டம் அதோட ஆட்டம் மூலமாக அந்த ஆப்டிக்கல் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அவுட்டர் மோஸ்ட் வேலன்ஸ் எலக்ட்ரான். ஸோ அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து வென் சப்ஜெக்ட் டு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஸ்பெக்ட்ரல் அரைவாகுது, என்னென்ன வகையில் அரைவாகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து போர் அப்படின்ற சயின்டிஸ்ட் வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த ஆர்பிட், ஸோ இந்த ஆர்பிட் மூலமா வர அந்த ஸ்பெக்ட்ரஸ் வந்து நம்ம லைமன் சீரீஸு, பால்மர், பாஸ்டன், பிராக்கெட், அப்புறம் ஃபண்டு, ஸோ இந்த 5 விதமாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் லைமர் சீரீஸ் அப்படிங்கிறது நமக்கு லோவர் ஸ்டேட், அதாவது அவுட்டர் ஆர்பிட்ஸில் இருந்து ஃபஸ்ட் ஆர்பிட்ஸ்க்கு, அவுட்டர் ஆர்பிட்டில் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, அதுதான் அப்பர் ஸ்டேட்டு ஃபார் லைமன்.
அங்கேருந்து நமக்கு லோவர் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் லைமன் ஸ்டேட்டுக்கு ஒரு எலக்ட்ரான் வந்துட்டு இதாக ஜம்ப் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லைமன் சீரீஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி பால்மர் அப்படின்னா நமக்கு வந்து செகண்டு. ஸோ தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்லேருந்து செகண்ட் ஆர்பிட். பாஸ்டன் அப்படின்னா நமக்கு வந்து தேர்டு. ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்துலேருந்து தேர்ட் ஆர்பிட்டுக்கு வரணும். ப்ராக்கெட் அப்படின்னா ஃபோர்த்து. ஃபிஃப்த்து சிக்ஸ்த்துலேருந்து வரணும். ஃபண்டுனா ஃபிஃப்த்து சிக்ஸ்த் ஆர்பிட்லேருந்து வரணும். ஸோ இதில் மூலயமா வரக்கூடிய இந்த எலக்ட்ரான்ஸு மூலமாக நமக்கு ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வரும். ஸோ இதுதான் இந்த 5 விதமாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரீஜன் ஸ்பெக்ட்ரல் ரீஜன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைமன் வந்து யூவி ரீஜனில் வரும். பால்மர் வந்து விசிபிள் ரீஜனில் வரும். பாஸ்டன், பிராக்கெட் அண்ட் ஃபண்ட் வந்து இன்ஃப்ராரெட் ரீஜன். ஓகேவா? ஸோ இதை பற்றின ஒரு டீப் ஒரு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து நமக்கு கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் இல்லை. நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி. ஸோ மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு நமக்கு வந்து எல்லா விதமான மெட்டீரியலும் எந்த அளவுக்கு வந்து ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும் பொழுது அது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு அது மேக்னடைஸ் ஆகுது அப்படிங்கிறது தான். எனி ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட் ஃபீல்டில் வைக்கும் பொழுது அந்த எந்த அளவுக்கு வந்து அது வந்து மேக்னெட்டாக மாறுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி. ஸோ இதை பற்றின ஒரு டீப் எதுவுமே வந்துட்டு நமக்கு கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் ஸ்டடீஸ் வந்து கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆல்ஃபா பார்ட்டிக்கல் எமிஷன் ஃப்ரம் நியூக்ளியஸ். ஸோ இந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கல் எமிஷன் அப்படிங்கிறது நமக்கு நியூக்ளியஸ் வந்து நமக்கு தெரியும் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு ஆட்டம் இருக்குது அப்படின்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியஸ் இருக்குது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல். ஸோ இது மூலிமா நமக்கு வந்துட்டு ரிலீஸ் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் அதோட எமிஷன். ஸோ இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்டடி வந்து இல்லை அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா variation of specific heat with temperature. It failed to explain the variation of specific heat with temperature. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஹீட். ஸோ கிளாசிக்கல் லிமிட்டேஷன்ஸ் என்ன ஸ்பெசிஃபிக் ஹீட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சாலிட் மெட்டீரியல்ஸ்லாம் வந்துட்டு ஆட்டம்ஸ் வந்து ஆசிலேட் அரவுண்ட் their equilibrium positions with their lattice structure. ஸோ அக்கார்டிங் டு ஈக்குபார்ட்டிஷன் எனர்ஜி நம்ம ஆட்டம்ஸ் வந்து இந்த கிறிஸ்டலில் வந்து எனர்ஜியை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா E is equal to KT, where K is the Boltzmann's constant and T is the absolute temperature. K is the Boltzmann's constant, T is the absolute temperature. So since the atoms vibrate in 3 mutual perpendicular directions, so the average total energy நம்ம எப்படி சொல்லலாம் E is equal to நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா நம்ம CV that is equal to 3n KT. ஏன்னா 3 perpendicular directionsல நமக்கு வந்துட்டு ரொட்டேட் ஆகுது. அப்போ 3R. ஸோ ஒரு சாலிட் வந்துட்டு ஒரு அப்சல்யூட் ஒரு ஈக்குலிபிரியம் பொசிஷனில் அதோட லேட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ஸில் இருக்குது. ஸோ இங்கே n அப்படிங்கிறது அவக்ராடோ நம்பர். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு டியூலாங் அண்ட் பெட்டிட்ஸ் லா. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அட் ஹை டெம்பரேச்சர்ஸ் எப்படி வந்து அந்த லேட்டிஸ் வந்து பிஹேவியர் பண்ணுது அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பெசிஃபிக் ஹீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா லோ டெம்பரேச்சர்ஸில் இது வந்து எக்ஸ்பிளனேஷன் நமக்கு வந்து கொடுக்கல. அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் சாலிட்ஸ் இந்த ஸ்பெசிஃபிக்
heat of solids. Specific heat of solids வந்து பார்த்தீங்கன்னா decreases as the temperature drops and approaches to zero near absolute zero. Okay, contracting the classical predictions. ஸோ இதுதான் நடக்குது. ஸ்பெசிஃபிக் ஹீட் சாலிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஹீட் வந்து டிக்ரீஸ் ஆகும். எப்போனா அதோட என்விரான்மெண்ட் அந்த டெம்பரேச்சர் வந்து ட்ராப் ஆகும்போது அண்ட் ரெடியூசஸ் டு ஜீரோ, அப்ரோச்சஸ் டு ஜீரோ, நியர்லி அப்சல்யூட் ஜீரோ. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் ப்ரெடிக்ஷன் இல்லை. ஸோ இது எல்லாமே தான் வந்துட்டு நமக்கு லிமிட்டேஷன்ஸ்ன்ட்டு வந்து இந்த ஸ்பெசிஃபிக் ஹீட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. Next வந்து it does not hold in the region of atomic dimension. It cannot explain the non-relativistic motion of atoms, electrons and protons. So it does not hold in the region of atomic dimension. It cannot explain the non-relativistic motion. ஸோ நமக்கு தெரியும் இதுதான் வந்துட்டு ஒரு நியூக்ளியஸ், இதுக்கு மேலே ஆர்பிட்ஸ் இருக்கு. ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த எலக்ட்ரான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் ப்ளஸ் ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் வித்தின் த ஓன் ஆக்சிஸ் மூலமாக இது ரெவால்வ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு எல் ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த எல் ஷேப்பில் இப்படி ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும். அப்படி ஆயிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு ரிலேட்டிவிஸ்டிக் மோஷன் பிட்வீன் த ஆட்டம் அண்ட் த எலக்ட்ரான். ஸோ இதை பற்றின ஒரு ஸ்டடி இருக்குது நமக்கு அட்டாமிக் ஃபிசிக்ஸில். ஸோ இந்த ரிலேட்டிவிஸ்டிக் மோஷன் அதை பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் வந்து நமக்கு கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் கொடுக்கல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆட்டம். ஸோ இந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆட்டம் பற்றி நம்ம ஏற்கனவே நேற்று பேசிட்டோம். ஸோ அதனால் நமக்கு வந்து அது தேவைப்படலை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆட்டம் வந்து இதுக்கு முன்னாடி பாயிண்ட்லேயே நம்ம சொல்லியிருக்கோம் எப்படி ஆட்டம் வந்து ஸ்டேபிளாக இருக்கும் டியூ டு த எலக்ட்ரான்ஸ். ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து அன்ஃபில்டாக இருந்தால் நமக்கு வந்துட்டு அது வந்து ஸ்டெபிலிட்டி வந்து இருக்காது. ஸோ அந்த எலக்ட்ரான்ஸும் ஒரு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஆர்பிட்ஸில் சுற்றும். அந்த ஆர்பிட்ஸ்க்கு எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கணும் அப்படின்ற ரூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து எதில் வந்துச்சு அப்படின்னாவே குவாண்டம் மெக்கானிக்ஸில் தான் வந்தது. ஸோ பேஸ்ட் ஆன் த ரூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அன்ஃபில்டாக இருந்தது அப்படின்னா அதோட ஸ்டெபிலிட்டி அதெல்லாம் வந்துட்டு கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் ரீவீல் பண்ணலை அப்படின்னே நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் குட் நாட் எக்ஸ்பிளைன் த origin of discrete spectra of atoms since according to classical mechanics the energy change are always continuous. ஸோ நமக்கு குவாண்டமில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் இந்த ஃபோட்டான்ஸ் பற்றியோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெக்ட்ரா ஸோ டிஸ்க்ரீட் ஸ்பெக்ட்ரா ஆஃப் ஆட்டம், அதாவது பார்த்தீங்கன்னா ஆட்டமில் கண்டினியூஸாக ஸ்பெக்ட்ராஸ் வந்து வராது. அதாவது கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் ஸ்பெக்ட்ரம்ஸ் வந்து இப்படி கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் குவாண்டமில் வந்துட்டு நமக்கு டிஸ்க்ரீட்டாக இப்படி சிங்லெட்டு, டப்லெட்டு, ட்ரிப்லெட் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத குவாண்டமில் தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து வில் ஹாவ் அப் ஸ்பின் அண்ட் டவுன் ஸ்பின் அப்படின்றது ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது குவாண்டமில் தான். ஸோ அதனால் இந்த கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரா மட்டும்தான் சொல்லியிருக்காங்க கிளாசிக்கலில். ஸோ இதை இன்னும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில ஆட்டம்க்கு வந்து ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் டபுள் லைன்ஸாக வரும், ட்ரிபிள் லைன்ஸாக வரும். இது எதனால் வந்தது, ஸோ எந்த ஒரு பார்ட்டிக்கலோடைய பிஹேவியர்னால நமக்கு இந்த மாதிரி கிடைக்குது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் நமக்கு கிளாசிக்கலில் இல்லை. In spite of this classical mechanics, it could not explain a large number of observed phenomena like photoelectric effect, Raman effect. So photoelectric effect நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். When photons வந்து exposed to the metal surface, there will be a release of electrons of some amount of energy, and remaining half amount of energy equals the kinetic energy of electron.
நெக்ஸ்ட் ராமன் எஃபெக்ட். ராமன் எஃபெக்ட் ராமன் எஃபெக்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், ஸ்டோக்ஸ் லைன்ஸ், ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன்ஸ். ஸோ ஸ்பெக்ட்ரால வந்து இதுவுமே வந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுத்தது. ஸோ இதை பற்றி எந்த விதமான எக்ஸ்பிளனேஷன் நமக்கு கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் கொடுக்கல. ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஃபெயிலியர்ஸ். பார்த்தீங்கன்னா இந்த ஃபெயிலியர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீல்டுலேயுமே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா லைட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு லைட்டை தொடர்ந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், காம்ப்டன் எஃபெக்ட், அட்டாமிக் ஃபிசிக்ஸு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னட்டிசம்மு, இதில் எல்லாமே இருக்குது. அதனால தான் வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட்டு, ஸோ ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ், இதில் எல்லாமே இருக்கிறதுனால நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது மூவ் டு குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்றத நம்ம வந்து இங்கே வந்து சொல்கிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கிளாஸ் இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் மேலே எதனால குவாண்டம் மெக்கானிக்ஸ் போயிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு இதை தொடர்ந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பிளாக் பாடி ரேடியேஷன் அதை பற்றி வந்து நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். Future Vision Study Center, second floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.